பெருமக்களே, மூன்றாவது மந்திரம். கண்டனும் கண்டியும் காதல் செய் போகத்து யோகத்து மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வான்நீர் உருட்டிட தண்டு ஒரு காலும் தளராது அங்கம். கண்டன் என்பதுதான் விளக்கம் கொடுத்தோம். ஒரு வரையறையில் இருப்பவன், ஒரு திருமணம் என்ற வரையறையில் இருக்கின்ற கண்டன் கணவன். கண்டி என்பதனாலே மனைவி, துணைவி. கணவன் மனைவி அவருள் ஒருவராயினும் இருவராயினும் விரும்புவதாகிய போகம். இல்லற வாழ்க்கையிலே ஒரு நாள் கணவன் விரும்பலாம், அது ஒரு நாள் மனைவி விரும்பலாம். அந்த இரண்டு பேருக்குள்ள அந்த விருப்பம், போகத்தில் விருப்பம் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது பல இட நாசிகளின் வழி ஏறியும் இறங்கியும் சுழன்றும் வீணாகின்ற சரவோட்டமாகிய தேரில் ஏறி. அதெல்லாம் என்ன படிச்சுட்டோம். சரவோட்டம் என்றால் என்ன, பிராணாயாமம் என்றால் என்ன படிச்சுட்டோம். அந்த பயிற்சியின் மூலமாக சரவோட்டத்தை நினைவு கொண்டு வலநாடி இடநாடி அது நினைவு கொண்டு அந்த உறவு கொள்ளணுன்றார். அது தேர் அப்படின்றார். சரவோட்டம் ஒரு தேர் என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டிய ஒரு தேர். அது தேரில் ஏறி அது யோகத்துக்கே சொல்கிற பொழுது வாசி யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாக. வாசி யோகம்னா, வாசினா குதிரைன்னு அர்த்தம். வடமொழியில் வாசினா குதிரை. நீங்கள் மாட்டை காட்டிலும் குதிரை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், நமக்கு தெரியும். நீங்கள் இங்கே காஞ்சிபுரம் ரோட்டில் குதிரை வண்டி பாருங்கள். குதிரை வண்டியில் யாரையாதுமே ஏற மாட்டாங்க, அது கவிழ்த்துடும். அதேமாதிரி குதிரையில் ஏறினாலும் சரி, தன் முதுகிலே ஏறினால் தள்ளுவதுக்கு தான் பார்க்கும். குதிரை கீழையும் தள்ளி குழியும் பறிச்சதுன்னு பழமொழி. ஆனால் காளைக்கு அந்த வேறுபாடு இல்லை. காளை சுமையை சுமக்கும். அதனால தான் இலக்கியங்களை இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஔவையார் கூட அதியமானை பற்றி சொல்கிற பொழுது அந்த மணல் வெளியிலே நடந்து போகிற இழுத்து போதில்லையா, வண்டியை இழுத்து போதில்லையா காளை, அது மணல் திடலாக இருந்தாலும் கூட முட்டி போட்டுக்கிட்டு ஏடுமா, காலை வளைச்சிக்கிட்டு இழுத்து போகும். அப்படிப்பட்ட பெருமித பகடுன்றார் அதியமானை. அதுபோல் அதியமான் ரொம்ப முயற்சி உடையவன், அந்த காளை போலன்றார். அப்போ தன்னுடைய சுமையை, ஏற்றிய சுமையை காளை சுமக்க விரும்பும். எனக்குன்னா மகிழ்ச்சி அடையும். கம்பர் அதை பாடுறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே அவன் அதுக்காக மகிழ்ச்சி அடையலை. சரி, யாது கொற்றவன் ஏவியது அரசன் சொல்லுகிறான். இந்த நாட்டை நீ ஆள வேண்டும் என்று அரசன் சொல்லுகிறான். யாது கொற்றன் ஏவியது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆணை ஏற்றுகிறான். ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறான், உனக்கு பட்டம் இல்லைப்பா, நீ காட்டுக்கு போகணுன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான்னு சொல்ல வரார். மகிழ்ச்சி அடைஞ்சான்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, இந்த காளைகளை வண்டியில் சுமைகளை ஏற்றிட்டு அதை என்ன பண்ணும், பூட்டும், காலையில் பூட்டும். அந்த ஏறு காலை அப்படி தூக்கணும்னா அந்த காளை என்ன பண்ணும், கழுத்து அப்படி வளைஞ்சு கொடுக்கும். வளைந்து கொடுத்து அது சுமக்கும். அதுபோல் ராமன் என்ன பண்ணால், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே அரச பாரத்தை, அந்த வண்டியை சுமக்கின்ற, வண்டி பாரத்தை சுமக்கின்ற காளை போல கழுத்தை வளைத்து ஏற்றுக்கொண்ட காளை போல ஏற்றுக்கொண்டான். இப்போ நாளை இல்லைன்னு உடனே அந்த வண்டி சுமை இருக்கு இல்லையா, அந்த சுமையை இறக்கி விட்டு இன்றைக்கி ஒன்றும் வண்டி வேண்டாம், நீ வெளியே போய் என்று சொல்லி அந்த பூட்டை தரிச்சோம்னா உடனே மகிழ்ச்சியாக போகுது இல்லையா காளை, அதுபோல் மகிழ்ச்சியாக போனான் என்று சுமையை சுமப்பதற்கும் கவலைப்படலை, விட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாக போகிற காளை போல போனான் என்று அவர் சொல்கிறார், கம்பரக்க சொல்கிறார். அதுபோல் தேர் என்பதும் அப்படித்தான். தேர்ப்படை என்பது 4 வகை படையில் சிறந்த படையாக சிறந்த வீரர்கள் இருப்பது தேர்ப்படை. பந்திக்கு முந்திக்கோள், படைக்கு பிந்திக்கோள் என்பது அதைத்தான் சொல்கிறாங்க. பந்தி என்றால் வரிசையின் அர்த்தம். படை என்றால் 4 வகை படையில் கடைசி படை தேர்ப்படை. காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை. தேர்ப்படை ரொம்ப சிறந்த வீரன் தான் இருக்க முடியும். அதனால் படைக்கு பிந்திக்கோள் என்றால் 4 வகை படையில் தேர்ப்படையில் போய் இருக்கணும் நீ. பந்திக்கு முந்திக்கோள் என்றால் அந்த 4 வகை படையில் முதல் ஆளாக இருக்கணும், முதல் வரிசையில் நீ நிற்கணும் என்று போர்க்களத்தில் சொல்லுகின்ற பந்திக்கு முந்திக்கோள், படைக்கு பிந்திக்கோள்னா வசதியாக நாம் என்ன பண்ணுறோம், சாப்பாட்டு கொண்டு பந்திக்கு முந்திக்கப்பா, சீக்கிரம் போப்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம். போர்க்களத்துக்கு சொன்னது படைக்கு பிந்துதல் என்பது தேர்ப்படை, பந்தி என்பது வரிசை. அந்த தேர்ப்படையினுடைய வரிசையில் இருக்கின்றான். அவன் தேரிலே ஏறுவதும் குதிரையிலே ஏறுவதும் எவ்வளோ கஷ்டம். அதனால தான் வாசி யோகம்ன்றது அது சொல்கிறார். பரிமையாளர் எழுதுகிறார். பரிமையாளர் உரையில் திருக்குறளில் என்ன எழுதுகிறார், குதிரையை
நிலமறிந்து செலுத்துகின்ற வாதுவன் போல அப்படின்றார். குதிரை மேலே ஏறுகிறவன் என்ன பண்ணுவான், அந்த லகாரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே சரியாக ஓட்டுவான். அது பள்ளத்தை நோக்கி தான் போகும், பெரும்பாலும் தள்ளுறது தான் போகும். அதை போக விடாமல் இழுத்துப்பிட்டு இப்படி திருப்பி அனுப்பும். எனவே குதிரையை நிலமறிந்து செலுத்தும் வாதுவன் போல, புலமறிந்து புலன்களையெல்லாம் நாம் செலுத்தணும். 5 புலன்கள் குதிரை போல அது கவிழ்க்கும் நம்மை. அதுக்கு அறிவு தான் நமக்கு குதிரை ஓட்டி போல. குதிரை ஏறான் இல்லையா, அவன் அந்த குதிரை எப்படி வீரன் எப்படி அந்த குதிரையை செலுத்துகிறானோ அதுபோல் அறிவினாலே 5 புலன்களை நாம் ஆள வேண்டும் என்பதற்கு உதாரணம் சொல்கிறார். அந்த குதிரை ரொம்ப கஷ்டம்ன்றதுக்காக புலன்களும் அது போல் கவிழ்த்திடும். நல்லது செய்வது போல கவிழ்த்திடான்றது. அதுதான் எழுதுகிறார். போகத்திலே புலன்கள் என்ற போகத்திலே கணவனோ மனைவியோ விரும்பினால் வீணாக சரவோட்டம் போகும், பிராணாயாமம் வீணாக போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணுன்றார். அதனால் 7ஆம் தானமாகிய வானத்தில் அமுதமாகிய வெள்ளத்தில் ஓட்டினால் அந்த தேர், அதாவது பிராணாயாமத்தினாலே சுருளி நாடி வழியாக வானத்திலே தேர் ஓட்டுவது போல, தரையிலே தேர் ஓட்டுவது போல ஆபத்து. நான் வானத்திலே தேர் ஓட்டினால் பயம் கிடையாது என்று அந்த உயர்ந்த நிலையை சொல்கிறார். தேவலோகத்தில் பறக்குது இல்லையா விமானங்கள், அதுபோல் தேர் ஓட்டினால், அமுதமாகிய வெள்ளத்திலே ஓட்டினால் போகமாகிய பகையை வெல்லலாம். யோகம் நமக்கு கைகூடும். யோகம் என்பது ஒரு படை, மோகம் என்பது நமக்கு பகை. அந்த பகையை நீக்கலாம். அதுக்கு தனது சதுரங்கம் யானை தேர் குதிரை காலால் ஆகிய பிரத்யாகார முதலியவை ஒருபோதும் தளர்ச்சி அடையாமல் இருக்கும். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் சொல்கிறோம் இல்லையா. இங்கே ஏதாவது ஒரு தடை இடையில வந்தால், பிராணாயாமத்திலே தடை வந்தால் பிரத்யாகாரம் முடியாது. எனவே பிராணாயாமம் தடையில்லாமல் இருந்தால் பிரத்யாகாரம் தடைப்படும், செயல்படும். பிரத்யாகாரம் என்றால் என்ன என்றால் வெளியிலே இருக்கின்ற புலன்களை எல்லாம் உள்ளே செலுத்துதல். வெளிப்புறமாக போகின்ற இந்த கண்கள் காதெல்லாம் இருக்கு இல்லையா, மனம், இதையெல்லாம் உள்புறமாக செலுத்துதான் பிரத்யாகாரம். அதற்கு பின்னால் அந்த மனத்தை கொண்டு வந்து தாரணை ஒரு இடத்துல வைக்கணும். இதெல்லாம் எப்போ செயற்படும் என்றால் பிராணாயாமத்தை செலுத்துவது போகத்திலே இருந்தால் இதெல்லாம் முடியாது, தாரணையோ தியானமோ முடியாதுன்ற. நமக்கு போகமாகிய பகையை வெல்கின்ற யோகமாகிய படை தனது சதுரங்கம் 4 வகை படை போல, பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை, தியானம், சமாதியம் இல்லையா, அவையெல்லாம் 4 வகை படை போல. அதனால் ஒருபோதும் தளர்ச்சியடையாது இருக்கும் அப்படின்ற அதான் அடிப்படை. இருபால் வெளிநிற்கும் என்பதால் பிராணாயாமத்தை குறியாது சரவோட்டத்தையே குறித்தல் தெளிவு. இருபால் வெளிநிற்கும் என்று சொல்வதனால சரவோட்டம் முன்னும் பின்னுமாக போவதை கணக்கிடுறோம் இல்லையா. அந்த கணக்கு சரவோட்டம் என்பது எந்த காலத்தில் எப்படி இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். எந்த பௌர்ணமி போது எப்படி, வியாழக்கிழமை எப்படி எல்லாம் அந்த கிழமை காரணமாக திதி காரணமாக சொன்னார் இல்லையா. அதுபோல் இருக்கின்ற அந்த சரவோட்டத்தையும் நாம் எண்ண வேண்டும். அந்த உறவு காலத்தில் சரவோட்டத்தினுடைய நாட்கள், அந்த திதி போன்றவையும் நாம் எண்ண வேண்டும்ன்ற. அதெல்லாம் இப்பொழுது அந்த முதல் இரவு என்று சொன்னால் நாள் குறிக்கிறாங்க இல்லையா, நாள் குறிப்புன்னு பார்க்கிறோம். அப்புறம் பிராணாயாமத்தால் 7ஆம் தானத்தில் செல்வோர், அந்த 6 ஆதாரம் முடிந்து 7ஆவது தானம், 6 ஆதாரம் முடிந்து நிராதாரம். 7ஆம் தானத்தில் செல்வோர் வான ஊர்தியின் வழி வானத்தில் செல்வது போல, அவ்வாறின்றி சரவோட்டத்தில் நின்றே அதனை அடைதல் தேரில் நின்றே வானத்தை செலுத்துவது போன்று அதனுடைய அருமையை கூறினார். என்றால் உயர்ந்த நிலை 7ஆம் தானம் செல்வது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அது சரவோட்டத்தின் மூலமாக துணையாக அந்த 7ஆம் தானத்திற்கு நாம் பிரம்மரந்தத்துக்கு செல்லலாம். அது அவ்வளோ சுலபம் கிடையாதுன்ற. தேர் வானத்தில் செல்லுதலை அன்று நீரிலும் செல்ல என மேலும் ஒரு வியப்பு தோன்ற கூறினார். அங்கே பாட்டில் வருது பாருங்க, வண்டியை மேற்கொண்டு வான் நீர் உருட்டிடன் என்று சொன்னார். வானத்திலும் செல்லும் தண்ணீரிலும் செல்லும் என்றால் பூதங்களை பற்றி அதுக்கு கவலை கிடையாது. பிராணாயாமத்திலே பூதங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், பூதங்களெல்லாம் நமக்கு துணையாக இருக்கும் என்றான். வான் நீர் என்று 2ஐயும் சொல்கிறார். தண்டு சுழுமுனை, அது சுழுமுனை என்பது அந்த பிராணாயாமம் போகின்ற பிராணவாயு போகின்ற இடம். அங்கம் என்றால் படை, அது படையின் உறுப்பு யோகத்தின் உறுப்பு என இருபொருள் தந்தன. சுடுனை என்பது அதன் வழி செல்லும் யோகத்தினை. பாட்டில் தண்டு ஒரு காலும் தளராது அங்கமே, தண்டு என்பது சுழுனை நாடு, சுழுனை நாடு தளராமல் செல்லும். எனவே போகமும் யோகமும் தம்முள் மாறான ஆதலால் போகம் வேறு யோகம் வேறு. பெருமானை பற்றி சொல்கிற பொழுது அவன் போகியாகவும் இருக்கிறான் யோகியாகவும் இருக்கிறான்னு சொல்கிறோம். அவன் நினச்சா கல்லால் நிலையில் இருந்து கொண்டு யோகத்தில் இருக்கிறார், நினச்சா பக்கத்திலே உமையம்மை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன போகியா யோகியா என்றால் முரணாக இருக்கிறது என்றால் அது முரண்பாடு தான். என்றாலும் அவற்றையே பகையாகவும் படையாகவும் உருவகம் செய்தார். யோகமும் மோகமும்
ஒன்றுக்கொன்று முரண் என்பதாலே பகை படையாக சொன்னார். மோகம் பகை என்றால் யோகம் படை. நீங்கள் யோகம் பகை, மோகத்தை நீங்கள் ஆசைப்பட்ட மோகத்தை படையாக கொண்டால் யோகம் பகையாக போயிடும். யோகத்தை நீங்கள் படையாக கொண்டால் மோகம் பகையாக போகும். எனவே நம்முடைய எண்ணம் என்னென்றால் மோகத்தை அழிப்பது தான். பாரதியார் ரொம்ப எளிமையாக பண்ணார். மோகத்தை கொன்று விடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடுனார். அவ்வளோ கஷ்டம்ன்றார். அதாவது உயிரோடு இருக்கிற பொழுது நான் மோகத்தை கொள்ள எண்ணுகிறேன், ஆனால் உயிர் இருக்கின்ற வரை எனக்கு மோகம் போகலையே, நான் என்ன பண்ணுறது? மோகத்தை கொன்று விடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு என்றால் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். மோகத்துக்கு போயிட்டீங்கன்னா மீள முடியாது. அப்போ என்ன எது முடிவென்றால் உயிர் போகணும், அப்போ தான் அந்த மோகம் போகும் என்றால் கடைசி வரையில் இந்த மண்டை இருக்கின்ற வரையில் சளி போகாதுன்றாங்க இல்லையா, அதே போல் உயிர் இருக்கின்ற வரையில் மோகம் போதாது என்று பார்க்கிறோம். அதான் உருவகம் செய்தார் தண்டு குறிப்பு. இதனால் பரியங்க யோகத்தில் அருமைப்பாடும் அதன் பயனும் கூறப்பட்டன. யோகத்தையும் மோகத்தையும் செய்தல் என்பது ரொம்ப அருமையானது. ஒன்று மோகத்துக்கு போகணும், மோகத்திலே இருந்து கொண்டே யோகம் செய்வது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது என்றுதான் அதை வழிகாட்டினார் என்று பார்க்கிறோம். முதல் 2 பாட்டில் எப்படி மோகத்தில் இருந்து கொண்டே யோகத்தை செய்வது என்று வழிகாட்டியிருக்கிறார். அதை நாம் கணவனும் கனவுமாக இருக்கின்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த பாட்டில் சொன்னார். அடுத்த பாடல் அங்கப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம் மங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தன்னை தங்கிக் கொடுக்க தலைவனும் ஆமே. மெய்யுறு புணர்ச்சி இப்போ நான் சொன்னல, அதுதான் இங்கே சொல்கிறார். கணவனும் மனைவியுமாக இருக்கின்ற மெய்யுறு செய்கை, யோகத்தால் விளைகின்ற மெய்யுணர்வை மழுங்கச் செய்வது. அந்த மோகத்திலே அதிகமாக ஈடுபட்டால் யோகத்தில் நமக்கு மனம் போகாதுன்றார். அதை கடிந்தால்தான் போகும். பெரிய புராணத்தில் சுந்தரர் தான் பாடுறார். சுந்தர திருத்தொண்டத்தொகை பாடுற பொழுது அவருக்கு அடியெடுத்து கொடுத்துட்டு பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்கிறார். அடுத்து வரி என்ன பாடுறார் என்றால், எவ்வளோ பாடியிருக்கலாம் இல்லையா, அவர் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு பாடினார். அது என்னன்னா, குயவர்கள் சாதி ரொம்ப கீழ் சாதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அவர் என்ன செய்கிறார், நான் அந்தணன்தான் பெருமானே, உன்னிடத்திலே நான் வழக்காடினேன். என்ன வழக்கு? அந்தணராக வருகிறார், வேதியராக வருகிறார் பெருமான், நீ எனக்கு அடிமைன்றார். அந்த மன வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது மணமேடையில் இருந்து கொண்டு நீ எனக்கு அடிமைன்றார். ஆசில் அந்தணன் மற்ற ஓர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். ஏன்னா பைத்தியமாக பிடிச்சி போச்சு உனக்குன்றார். அந்தனருக்கு இன்னொரு அந்தனன் அடிமையா, பைத்தியம் அல்லவான்னு அங்கே திட்டினார். அவ்வளோ கடுமையாக பேசினார். அது நமக்கு எல்லா விஷயம் தெரியும். அதனால் என்ன பண்ணார், திருவாரூரில் வரப்பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கின்ற அடியார்களெல்லாம் நீ பாடணும்பா, என்ன பாடத்து அப்புறம் இருக்கட்டும், அங்கே விரல் மிண்டம் கோபிச்சுட்டு இருக்கான், ஒன்று மேலே கோபிச்சுட்டு இருக்கிறான். எனவே முதல்ல தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களை பாடுகின்ற உடனே அவர் அதை என்ன செய்கிறார், பெருமானே அடியார்களை நான் எப்படி பாட முடியும், எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறார். அங்கே திருவெண்ணை நல்லூரில் என்னை பாடுன்றார். அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகன்னார். அப்போ என்ன கேட்குறார் சுந்தரர், உன்னை எப்படி நான் பாடுவேன், எவ்வளோ பெரிய ஆள் நீ, உன்னை நான் என்ன பாடுறது? வேதியன் ஆகி என்னை வடக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன். நான் ஏன் யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன், எப்படி பாடுறதுன்னு தெரியலன்னார். அவர் என்ன பண்ணார், பெருமான் என்னதான் பித்தன்னு சொன்னையப்பா, அப்படியே பாடுனார். ஏதாவது ஏற்கனவே திட்டிட்டு இல்லையா பித்தன்னு, அப்படியே பாடுனா அப்படியே பித்தாபரை சுடுன்னு பாடுறான்னு அங்கே பார்க்குறோம். அதே நிலை தான் இங்கே. திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்களை நான் எப்படி பாடுவேன், இந்த அடியார்களுக்கு நான் அடியானாக பண்ணும் நாள் என்னாலோன்னு என்றார். போகிற பொழுதே இங்கே இருக்கிற தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் நான் எப்பொழுது அடிமை பூண்டு பணி செய்வது என்று எண்ணிக்கொண்டே போகிறார். அவ்வளோ பணியாக போகிறார் சுந்தரர். அவரை போய் பாடுனா என்ன பாடுறது, நான் எப்படி பாடுவேன்றார். அப்போ அடியெடுத்து கொடுக்குறார். அப்போது தன்னை பாடுவதற்கும் பெருமான் அடியெடுத்து கொடுத்துருக்கிறான், தன்னுடைய அடியாரை பாடுவதற்கும் அடியெடுத்து கொடுத்துருக்கிறான். என்ன அடியெடுத்து கொடுத்தான், அவர் யோசிக்கிறார். இவன் ஏற்கனவே தகராறு பண்ணவன் இல்லையா, அடிமையாக தகராறு பண்ணுவேன், எனவே தில்லைவாழ் அந்தரனே பாடுப்பாண்ட, அந்தனுக்குன்னே பாடு என்று தில்லைவாழ் அந்தரனும் அடியாருக்கு அப்படின்னா பிரச்சனை இருக்காதுன்னு அவர் எடுத்து கொடுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார் சுந்தரர், உன்னை சண்டை போட்டு நான் அடிமையாதுன்னு சொன்னால் அந்த காலம், இப்போ நான் எவ்வளோ மாறிட்டேன், எல்லா அடியாருக்கும் நான் அடியேன் தான் என்று சொல்றதுக்கு திருநீலகண்டத்து குயவனாருக்கும் நான் அடியேன் என்று குயவனை எடுத்து சொல்கிறார்.
அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையில் முதல் அடியாராக சொல்கிறது திருநீலகண்ட குயவனார், அதே மாதிரி கடைசியாக சொல்கிறது திருநீலகண்ட பாணனார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். நம்முடைய கொள்கைப்படி இல்லை, அது பொதுவாக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்ந்த குலம். அதே போல் குயவர் சாதி தாழ்ந்த குலம். தாழ்ந்த குலத்தில் இருக்கிற குயவரை முதல்ல சொன்னார். முடிக்கிற பொழுது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு அடியேன், பாணனாருக்கு அடியேன் என்று பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் பாடினார் என்பதுக்கு பல காரணம் உண்டுங்க, அதுக்கு விளக்கங்கள்லாம் உண்டு. இந்த பரியங்க யோகம் படிக்கிறதுலாம் என்ன சொல்கிறேன், திருநீலகண்ட குயவனாருக்கு என்ன பெருமை என்றால், பக்கத்திலேயே மனைவி இருந்தார். அவர் ஏதோ தவறு செய்தவர், முன்ன இளமையிலால் தவறு செய்தவர். ஆனால் தீண்டிவீராய் நம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டதாலே ஆதியாம் தாம் கொண்ட அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேரியா ஆணை கேட்ட பெரியவர் என்றார் சேக்கிழார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டு இருப்பார், அதன் மேலே ஆணை வைக்கின்றார் அவங்க மனைவி. எனவே என்ன செய்தார், நீங்கள் அப்படி சொன்னதாலே மற்ற மாதரார் தம்மை இம்மை என்றதால் மற்ற மாதரார் தம்மை என் மனத்திலும் தீண்டேன்னு போயிட்டார். கடைசியில் தீண்டலை, மனசிலும் தீண்டாமல் இருந்தார், பக்கத்தில் இருந்தால் பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறார் சுந்தர், இவ்வளோ பெரிய யோகி அவர், பக்கத்திலேயே மனைவி இருக்கிறாங்க, உரிமையான மனைவி இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஆணைக்காக கடைசியில் யோகத்தில் இருந்தார் அல்லவா, அதைத்தான் ஆச்சரியப்படுறார். அதனால் அந்த ஆச்சரியத்தை தான் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்று சொன்னால், மோகத்தை முதலிலே வென்றால்தான் பெருமானை சேர முடியும். அந்த பக்தி வர வேண்டும் என்றால், யோக நிலை வாய்க்க வேண்டும் என்றால் மோகத்தை கடிய வேண்டும். அப்படி கடிந்தவர் திருநீலகண்ட குயவனார். தானும் அப்படி தான் இருக்க போகிறார். இருந்தாலும் அவர் ஏன் பாடுகிறார் என்றால், இப்படி ஒரு அடியார் முதல் இருந்திருக்கிறார் அல்லவா, எது தடை, காமம்தான் ஒரு தடை பெருமானை அடைவதற்கு. அந்த தடையை நீங்கினால் உங்களுக்கு பெருமான அருள் கிடைக்கும் அல்லவா. அப்படி செய்தவர் நம்முடைய திருநீலகண்ட குயவனார். அவர் பரியங்க யோகம் செய்யலை. பரியங்க யோகம் என்பது உணர்வோடு இருப்பது, விலகி இருக்கிறார்கள், தொடாமலே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய யோகம் என்று தான் வியந்து பாடுகிறார் சுந்தர பெருமான். அதான் இங்கே சொல்கிறார், யோகத்தால் விளைகின்ற மெய் உணர்வை மழுங்கச் செய்யும்னார். கணவனும் மனைவியும் மெய்யுறுகின்ற செய்கை யோகத்தால் விளைகின்ற மெய்யுணர்வை மழுங்கச் செய்யும். அந்த செய்கையால் வெண்பால் வெளிப்படுகின்ற இன்ப நிலைக்கண் யோகி அது வெளிப்பட்டு கெடாதவாறு காத்து கொண்ட அச்செயலை நின்று தன்னை தன் மனைவிக்கு இன்பம் தருபவனாக கொடுத்தால் தனது யோகம் கெடாவை என்று யோகிகளுக்கு தலைவனாகி விளங்குவான் என்றால், தன்னுடைய ஆற்றல் குறையாமல் அந்த உறவை கொண்டால், அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அவர் சொல்கிறது. யோக நிலையில் இருக்கிற பொழுது தன்னுடைய ஆற்றல் உறவு கொள்ளணும், ஆனால் உறவினை வீரியம் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இல்லையா, அப்படி இருந்தால் அது ஒரு பெரிய யோகத்துக்குள்ள தலைவனாக கொள்ளலாம் என்று எழுதினார். பின்னால் கூட அதை சொல்ல போகிறார். யோகியின் உணர்வை தாக்குவனவாகிய பசி பிணி முதலியவற்றுள் இடைவிடிச்சு ஒன்று என்பார் அங்கப்புணர்ச்சியும் என உண்மை கொடுத்து ஓதினார். அங்கப்புணர்ச்சியும் என்றால் அது ஏதோ நமக்கு தேவையானது, அதை வெல்ல முடியாதெல்லாம் நினைக்காதீங்க. பசி பிணி எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் அது ஒரு உணர்ச்சி நமக்கு. பசி என்பது உணவு சாப்பிட்டால் தீர்ந்து போகுது. எப்பொழுதுமே நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமா, பசி வருகிற பொழுது சாப்பிட்றோம். பிணி நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோம். அதுபோல் இந்த புணர்ச்சியும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு எல்லை அதற்கு உண்டு. அதனால தான் அங்க புணர்ச்சியும்னார். அதனால் பசி பிணி முதலியவற்றை யோகியினுடைய உணர்வை தாக்கினால் பசி தாக்கும். அதனால்தான் யோகி ஒரு வேளை சாப்பிடலாம் என்று விதி விதித்தார்கள். நமக்கெல்லாம் 3 வேளை, இடையிடையில் இந்த 4 வேளை 5 வேளை கூட சாப்பிட்டு தான் இருக்கோம் இல்லையா, பக்கத்தில் சாப்பிட்றோம். அது அல்ல. அதாவது ஒரு பொழுது இருந்தால் யோகின்னாங்க, இருபொழுது இருந்தால் போகின்னாங்க இல்லையா, 3 பொழுது ரோகின்னாங்க. அது 3 பொழுது சாப்பிட்டால் ரோகின்னு நோயின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பொழுதுன்றது என்ன என்றால் பகல் பொழுது. பகல் பொழுது சாப்பிட வேண்டும் தான் திருமூலர் கூட நீங்கள் சொன்னால், சிவஞானிக்கு நீங்கள் உணவளிக்கிற பொழுது பகல் உணவு அளியுங்கள்ன்றார். பகல் உண் பொழுதுன்றார். சிவஞானிக்கு பகல் உண் பொழுது என்று சொல்கிறார். அது பசி நேரம். அப்போ ஒருவேளை சாப்பிடலாம், கிடைத்தரை சாப்பிடுவது, அதுதான் பிக்ஷாவிதின்னு சொன்னாங்க. யோகிகளுக்கெல்லாம் பிச்சை எடுக்கணும். பிச்சை ஏன் எடுக்க வேண்டும் என்றால் கிடைத்தரை சாப்பிடலாம். அவன் என்ன போடுறாங்கன்னு அதான் சாப்பிட முடியும். இப்போ விருப்பத்துக்கு சாப்பிட முடியாது. எந்த பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் குழம்பு சோறு போடுங்க, நெய் ஊற்றி கொடுங்கன்னு சொல்ல மாட்டான். சோறு போடுங்கன்னு தான் சொல்கிறான், ஏதோ போடியான்னு தான் சொல்கிறான். அதுபோல் துறவிகள் என்ன பண்ணுவாங்க என்றால், பிக்ஷாவிதியிலே எந்த விருப்பம் இல்லாமல் போய் கேட்கணும். சமணத்தில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. சமணத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், அவங்க சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க விரதம் எடுப்பாங்களாம். அதை மகாவிரதம் என்று சொல்கிறாங்க. மகாவிரதம் என்றால் அவங்களுக்குள்ளே நேர்ந்து கொள்வார்கள். 18 நாட்களுக்கு நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இந்த முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, ரம்ஜான், அந்த மாதிரி
18 நாளுக்கு நான் சாப்பிட மாட்டேன் என்று அந்த சமணர்கள் மேற்கொள்வாங்களாம். சரி, 18 நாள் முடிஞ்சு போச்சு. 19 நாள் சாப்பிட புறப்படாங்க. 19 நாள் பிச்சை எடுத்து போட்டு கையில் ஏந்தி கொண்டு போனான். கையேந்தி கொண்டு தான் போவாங்க, பாத்திரம் கிடையாது, கையேந்தி கொண்டே போகணும். கையேந்தி கொண்டே போகிற பொழுது அந்த கையிலே மற்றவர்கள் பார்த்துவிட்டு இந்த துறவிக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று சாப்பாடு போட்டால் நீங்கள் சாப்பிடுங்க, நின்று கொண்டு கேட்காதீங்க. ஒரு வீடாக சென்று நின்று கொண்டு ஐயா ஐயான்னு கேட்காதீங்க, பிச்சாந்தீங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் பாட்டு நடந்து கையேந்தி கொண்டு போங்க. கையேந்துகிறார், இந்த துறவிக்கு உணவளிக்க வேண்டும் என்று உணவு அளித்தால் சாப்பிடுங்க. உணவு அளிக்கவில்லை என்றால் 2 தெரு 3 தெரு போய் பார்த்தீங்க, யாருமே போடவில்லை என்றால் வருந்தாதீர்கள், துறவிகளே வருந்தாதீர்கள், தவம் தானே அமைகிறது என்று மகிழுங்கள். நீங்கள் தவத்தை முறிக்க நினைக்கிறீங்க, 18 நாள் சாப்பிட்டு 19 நாள் உண்ணாண்மை முடிக்கிறோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் 19 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறது இல்லையா அந்த உண்ணாவிரதம். எனவே தவம் தானே அமைகிறது என்று மகிழ வேண்டும்னு அங்கே சமணத்தில் சொல்கிறாங்க. அதுபோல தான் இங்கேயும் கூட பசி பிணி என்றால் துறவிகளுக்கு ஏதோ ஒரு காலத்திலே ஒரு பகல் பொழுதிலே பசி வரலாம், பிடி வரலாம். அதே போல் அங்கப்புணர்ச்சி எப்படி இல்லறத்தார் இருக்கிறது, அங்கப்புணர்ச்சி எப்படித்தான் அது மெய்யுணர்வை மழுங்கச் செய்வது. அப்புறம் மங்குதல் என்ற மங்குதற்கு ஏதுவான என்றார் அங்கே பாட்டில் மங்கத்தில் விந்து வருகின்றது இல்லையா. மங்குதல் என்றால் உணர்வு மங்கி போய், மெய் உணர்வு மங்கினால், உறவு உணர்வு அதிகமானால் விந்து வெளிப்படும்ன்றார். அதனால் புணர்ச்சியுள் தத்துவம் மங்குதலை உடையதாம் என உரைத்தலுமாம் என்று சொல்லார். தத்துவம் மங்கும் என்றால் மெய்யுணர்ச்சி தங்கும், மெய்யுணர்ச்சி அங்கே குறைந்து போகும் என்கிறார். இவ்வளவு சொல்கிறவர் தான். இது எல்லாருக்கும் தெரியும் என்பதால் அவர் என்ன செய்கிறார், பெருமானுடைய இன்பம் எது போலன்னு சொல்கிறார். பெருமானை நீங்கள் வழிபட்டு அவனோடு இருந்து நீங்கள் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்பம் என்றால் புணர்ச்சியுள் ஆயிழை மேல் பொங்கிடும் இன்பம் அன்பு போல் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். உணர்ச்சியில் ஆயிழை மேல் பொங்கும் அன்பு போல் என்றால் அந்த உடல் உறவின் பொழுது மனைவியின் மேலும் கணவன் மேலும் அன்பு மிகுது இல்லையா, அதுபோல் பெருமானோடு நீங்கள் சேர்ந்தால் அந்த அருள் வெள்ளத்திலே ஒரு இன்பம் வரும் உங்களுக்கு என்று நமக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற அந்த உணர்ச்சியை அருள் உணர்ச்சிக்கு அவர் மேற்கோளாக காட்டுறான், புரிவதற்காக காட்டுறார். அதனால் இங்கே புணர்ச்சிகள் தத்துவம் மங்குதலை உடையது. மற்ற அத்தில் விரித்தலாயிற்று மேலெல்லாம் உணர்வு மாத்திரத்தா யோகமாமாறு கூறி இதனால் உடலாலும் யோகமாமாறு கூறினார். முன்ன சொன்னதெல்லாம் உள்ளத்திலே இருக்கணும், உடல் உறவு கொண்டாலும் உள்ளம் யோகத்திலே இருக்கணும்னு சொன்னார். இங்கே அப்படி இல்லை, உடம்பே சொன்னார், உடம்பே யோகம் போல உடலாலும் யோகத்தை சொன்னார் என்கிறார். இதனை வேறொரு இயல்பு பற்றி விந்து சயம் என பின்னர் 7ஆம் தந்திரத்தில் விரிப்பார். 7ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். விந்து சயம் என்ற ஒரு தலைப்பில் வருகின்றது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறது விந்து சயம். இங்கே ஆண் தன்னுடைய ஆற்றலை அடக்கிக் கொள்கின்ற வெற்றி பெறுகின்ற ஒன்று இது விந்து சயம். ஆனால் அங்கே 7ஆம் தந்திரத்தில் விந்து என்று சொன்னால் சொல் என்று அர்த்தம். நாதம் விந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த நாதம் விந்து என்றால் சொல் என்று அர்த்தம். சொல்லை அதிகமாக பேசாதே, மௌனமாக இரு, அது ஜெயம். சொற்களை அதிகமாக பேச பேச நமக்கு உணர்வு குறையும், உலக உணர்வு அதிகமாக மாறும், இறை உணர்வு குறையும். எனவே இறை உணர்வு வேண்டும் என்று சொன்னால் ஞானமாவது, ஞானம் என்று சொன்னால் அது மோன வரம்புன்னா, மோனத்தினுடைய வரம்பு தான் ஞானம்னா. எனவே மௌனமாக இருக்க வேண்டும்ன்றார். தாயுமானவர் கண்மூடி மௌனியாக இருக்கின்ற காலம் எப்பொழுதோ என்று அவர் கேட்கிறார். கண்மூடி இருக்கணும், மௌனமாக இருக்கணும் என்றார். அந்த மௌனம் என்பது அது விந்து சயம் என்று 7ஆம் தந்திரத்தில் சொல்ல போகிறார். இங்கே சொல்கிற விந்து சயம் என்பது உடலால் வருகின்ற விந்து சயம், அது வாக்கினால் வருகின்ற விந்து சயம், இது உடம்பால் வருகின்ற விந்து சயம். விந்து சயமாவது எழுதுறாங்க, அப்போ எழுதியிருக்காங்க, விந்து கீழே விழுந்து கெடாது சுடுமுனை நாழி வழியிலே மேலே சென்று ஒளியாக பெறுதல். எல்லாம் யோகத்தில் சொல்லப்படுகின்ற ஒன்று தான். உங்களுக்கு நேரம் இருந்தால் மரபினடிகளுடைய 100 வாழ்க்கை, மக்கள் 100 வாழ்க்கைன்னு எழுதுகிறார். அதில் இந்த விஷயத்தை எழுதுகிறார். அதாவது நம்முடைய ஆற்றலை உபரிடங்கள் அப்படி வருகின்றது. அதாவது நாடிகள் நாம் சொல்கிற பொழுது 72,000 நாடிகள்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 72,000 நாடிகள். அந்த 72,000 நாடிகளில் தசநாடிகள் சிறந்ததுன்றாங்க. நாகன் கூர்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தேவதத்தன் தனஞ்சயன்னு சொல்கிறோம். நமக்கு இருக்கிற பிராணன், அவானன், உதானம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தசவாயுக்கள் சிறந்ததுன்றாங்க. அந்த தசவாயுக்களில் சிறந்ததாக சொல்கிறது 5 வாயுக்கள். தசவாயுக்கள் 5 வாயுக்கள், 10 அல்ல. இப்போ சொன்ன பிராணம்,
உதானம், அபானம், இன்னொன்று உதானம், வியானம், சமானம். இந்த 5ம் தலைமை வாயுக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் நாகன், கூர்மன், கிரிகரன், தனஞ்சயன், தேவதத்தெல்லாம் துணை வாயுக்கள் இருக்கட்டும். அதில் தலைமையாக 5 சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் நாடிகளில் சொல்கிற பொழுது 72,000 நாடிகள், அதில் தசநாடிகள் 10 நாடிகளாம். அந்த தசநாடிகளை யோக நூல் எப்படி சொல்லுன்னு சொன்னால், 10 நாடிகளுக்குள்ளே 10 வகையான ஒலி கேட்குமா, தசநாதம் கேட்கும்ன்றான். மணிகடல் யானை என்று திருவந்தத்தில் சொல்கிறார். எந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஓசை கேட்கும் என்றால், மணி ஓசை போல, கடல் ஓசை போல, யானை பிடர்கள் போல என்று வரிசையாக சொல்கிறார். அந்த 10 நாடி தனிந்தெழும் நாதம், தனிந்தெழும் நாதம் என்று சொல்கிறார் திருமூலர். 10 நாடி வழியாக 10 ஓசை கேட்கும். அது ஏறக்குறைய யோகத்திலே நாம் அந்த யோகத்திலே வல்லவராக வசப்படுகிறோம்னு அர்த்தம். இன்னும் வெற்றி பெறலை, யோகம் நமக்கு வசப்படுதுன்னு அர்த்தம். அந்த தசநாடிகளுக்கு மேல் போகிற பொழுதுதான் திருச்சிலம்போசை கேட்கும் என்று சொல்கிறாங்க. ஆனால் தசநாடி மிக முக்கியம் சொல்லிட்டு அதில் 3 நாடி மிக முக்கியம்ன்றாங்க. அந்த 3 நாடி தான் இடைகலை, பிங்கலை, சுருணை என்ற 3 நாடி மிக முக்கியம். அதை பற்றி தான் நம்ம நிறைய படிக்கிறோம். மணிகடல் எங்கே திருநீர் சிவை வெளிப்பாடு சிவையில் எழுதியிருக்காங்க. அதான் மணிகடல் யானை வார்குழல் மேகம் சொல்லியிருக்கோம், நம்ம என்ன படிச்சிருக்கோம். அணிவண்டு தும்பி, வளை, பேரிகை, யாழ், தனிந்தெடு நாதங்கள் தாம் இவை 10ம் பணிந்தவர்க்கல்லது பார்க்க ஒண்ணாதேன்னார். அந்த தசநாடி ஓசை கேட்கும். பணிந்தவர் என்றால் பெருமானை எண்ணி யோகம் செய்வர்களுக்கு தான் இது கேட்கும்ன்றார். யோக நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமூலருடைய வாக்கு நம்ம பார்க்கிற பொழுது இந்த 10 மணி, கடல், யானை, வார், குழல், மேகம்னா இருக்கு இல்லையா, இந்த ஓசைகள் எல்லாம் தனிந்து எழுன்றார், மெல்ல கேட்கும்ன்றார். திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா மெல்ல கேட்கும் வருது. பதஞ்சலி யோகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உரத்து கேட்கும் வருது. மணி ஓசை உரத்தி கேட்கும், கடல் ஓசை உரத்தி கேட்கும் வருது. அந்த கருத்து வேறுபாடு இருக்குது. பதஞ்சலி யோகத்தில் நம்முடைய செவிக்குள்ள தான் கேட்குது, அது உரத்தி கேட்கும். ஆனால் உரத்தி கேட்கக்கூடாது, தனிந்து கேட்கும், மெல்ல கேட்க வேண்டும் என்று திருமலை சொல்கிறார். அதாவது தனிந்தெழுபா, தனிந்தெழு நாதங்கள் தாம் இவை 10ம் பணிந்தவர்க்கல்லது பார்க்க ஒண்ணாதே என்று சொல்கிறார். அதுதான் நம்ம படிச்சிருக்கோம் அந்த இதை. அப்போ 3 நாடி சொல்லணும் இல்லையா? அதை ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் 100 ஆண்டு வாழ்க்கையில் எழுதுகிறார், உபநிடத்திலிருந்து வருகின்றது. இந்த நாடிகளில் மேதா நாடி என்று ஒரு மேதஸ்ன்னு ஒரு நாடி, மேதஸ் என்ற ஒரு நாடி இருக்கு இல்லையா, அது ஞானத்தை தருகின்ற நாடியாம். அது உள்ளே இருக்குது, இல்லாமல் இல்லை. அது எது போல என்ன உதாரணம் சொல்கிறாங்க, திரிவேணி சங்கமத்தில் நம்ம போனோம் இல்லையா, திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமத்தில் கங்கையும் யமுனையும் என்ன கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது, அந்தர்வாகினியாக போகும் இல்லையா. அதே போல மேதஸ் என்ற நாடி அந்தர்வாகினியாக உள்ள இருக்குதான். அதை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த விந்து ஜெயம் உறவின் பொழுது விந்து வெளிப்பட்டாலும் அதை அதிகமாக வெளிப்படுத்தாமல் உள்ளே அடக்கி கொண்டிருந்தால் அது சுடல் நாடி வழியாக, அந்த நாடி வழியாக சென்று ஒரு புதிய நாடி தோன்றும், மேதா நாடி தோன்றும். அதான் தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப மேதப்பானி, இன்னும் ஒரு பெரிய மேதையானி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அது என்றால் இதுபோல உறவு கொள்ளுகின்ற பொழுது அந்த விந்து ஜெயம் அதனால் வருகின்ற ஒரு நாடி மேதா நாடின்றாங்க. தட்சிணாமூர்த்தியை சொல்கிற பொழுது மேதா தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. வீணா தட்சிணாமூர்த்தின்னு ஒன்று சொல்லுவோம். மேதா தட்சிணாமூர்த்தி என்றால் இந்த மேதஸ் என்ற நாடி தோன்றிய நிலை என்று சொன்னால் யோக நிலை. பின்னால் படம் எதிரே வருது நமக்கு, ஊர்துவரேஜஸ் என்றால் விந்து கீழே போகாமல் மேல் நோக்கி போக வேண்டும் அல்லவா, அது ஊர்துவரேஜஸ் என்று சொன்னால் அது சுடுநாடி வழியாக போது நமக்கு ஆற்றல் மிகும். அதனால் நாடி ஒரு புதிய நாடி வரும் சொல்ல. அதான் அதனால் இதனால் விந்து சயமாவது விந்து கீழே விந்து கிடாது சுடுமுனை வழியே மேலே சென்று ஒளியாக பெறுதல் அப்படின்னா. இதனால் விந்து சய பரியங்க யோகம் சிறப்புடைத்தாதல். பரியங்க யோகம் சிறந்தது தான், அதில் விந்து ஜெயம் என்பது இன்னும் சிறந்தது என்று. பரியங்க யோகம்னா இப்போ சொன்னது தான், மோகமாக இருந்தாலும் யோக நிலையிலே அதை அனுபவிக்க வேண்டும் என்று பரியங்க யோகம். அந்த பரியங்க யோகத்திலே விந்து வெளிப்படாமல் இருப்பதற்கு இல்லையா, அது விந்து சய யோகம் என்று சொன்னார். இதனால் பரியங்க யோகத்திலே விந்து சயம் என்பது ஒன்று உண்டு என்பது பெறப்பட்டது. பரியங்க யோகத்தை சொல்லுகின்றவர் விந்து சயம் என்று ஒன்று இருப்பதையும் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் தலைவன் ஒரு பாட்டு படிக்கலாமையா. தலைவனும் ஆயிடும் தன்படி ஞானம், தலைவனும் ஆயிடும் தன்படி போகம், தலைவனும் ஆயிடும் தன்படி உள்ளே, தலைவனும் ஆயிடும் தன்படி அஞ்சே.
எப்படியெல்லாம் சிறப்பு பெறலாம் இந்த பாட்டில் சொல்கிறார். பரியங்க யோகத்தால் உணர்வு, விந்து, அந்தக்கரணம், ஐம்பொறி இவையெல்லாம் தன்வழிப்பட்டு நிற்கணும். இப்போ நம்ம நடைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடைமுறையிலே அந்தக்கரணமாக இருக்கின்ற மனம் நம்முடைய வழியில் இல்லை. நமக்கு மட்டுமல்ல, பெரியவங்களே கஷ்டப்படுறாங்க. இந்த மனத்தை எப்படிடா கட்டுப்படுத்து, இது ஒரு குரங்கா இருக்குதே, இதை எப்படி கட்டுப்படுத்துது என்று எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. காயமே கோயிலாகனு பாடின அப்பர் பெருமான் கடிமனம் அடிமையாகணும். முதல்ல அதை அடக்குப்பா, அப்புறம் தான் பூஜை பண்ண முடியும். முதல்ல அதை அடக்குன்னு கடிமனம் அடிமையாக்கும் முதல்ல என்று சொல்கிறார். அப்படி இருந்தாலும் கூட மதனெனும் பாறை தாக்கின்றார். மயக்கம் வந்துவிடும், மன்மதனுடைய எண்ணம் வந்துவிடும், காமம் வந்துவிடும், எனவே பாறை தாக்கலாம் என்றெல்லாம் மனசுக்கு பயப்படுறாங்க. எத்தனையோ பேர் மனத்துக்கு பயப்பட்டார்கள். அது ரொம்ப மோசமான ஒரு ரவுடி. அந்த ரவுடியை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப செல்லமாக கூப்பிட்டு தான் அடக்கணுமா. அதை தெரிஞ்சவர் நம்ம ஞான சம்பந்தம். நீ நாளும் நன்னெஞ்சேன்னார். அது மோசமான நெஞ்சு தான், ஆனால் நீ நாளும் நல்லவை அல்லவா. ஒரு ரவுடியை பாதுகாப்பது போல நீ நாளும் நன்னெஞ்சே நிலைகண்டாய் யார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும் என்றார். பெரியவர்களே நெஞ்சத்திற்கும் மனத்திற்கும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். முதல்ல நமக்கு மனம் கட்டுப்படாது. உணர்வு என்று சொன்னால் அறிவுன்னு அர்த்தம். அங்கே அறிவு வேறு உணர்வு வேறுன்னு சொல்லுவாங்க. அறிவு என்பது ஒன்றை அறிதல், உணர்வு என்பது அனுபவித்தல்னு சொல்லுவாங்க. ரெண்டு வேறுபாடு சொல்லுவாங்க. ஒரு பொருளை அறிந்தால் அது அறிவு, ஒரு பொருளை அனுபவித்தால் அது உணர்வு. இறை அறிதல், இறை அனுபவம் சொல்கிறோம் இல்லையா, இறை அறிவு, இறை உணர்வு ரெண்டு சொல்கிறோம். அந்த உணர்வு என்பது அனுபவித்தலாம். அப்புறம் விந்து, உணர்வு என்பது அந்தக்கரணங்கள் சம்பந்தப்பட்டது, இல்லை அறிவு சம்பந்தப்பட்டது. விந்து என்பது உடல் சம்பந்தப்பட்டது. அப்புறம் அந்தக்கரணங்கள் உள்ளே இருக்கிற உள்பொறிகள், அந்த ஐம்பொறிகள் வெளிப்பொறிகள், இவையெல்லாம் தன்வழிப்பட வேண்டும். இவ்வளவு புலன்களை நமக்கு தந்திருக்கிறான். இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதுதான் யோகம்னா. அதுக்குத்தான் அஷ்டாங்க யோகம் சொல்கிறோம் இல்லையா. அஷ்டாங்க யோகத்தில் இந்த உடல் பயிற்சி செய்கிறாங்க இல்லையா. உடல் பயிற்சி செய்வங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வாமப்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல வாமப் பண்ணிக்கணுவாங்க. காலையில் எழுந்த உடனே வளைஞ்சு எழுதி போயிடாது. முதல்ல வாமப் பண்ணி விடிட்டு போயிட்டு ஓடி ஜாக்கிங் மாதிரி போவாங்க. உடம்பை நன்றாக தளவு நிலைக்கு போய்விட்டு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் உண்டு. எல்லா பெரிய அத்லெட்டுக்கெல்லாம் கூட உண்டு. பெரிய ஒலிம்பிக்கு போகிறான், அவங்க கூட அந்த மாதிரி வாமப் பண்ணுறான், உடம்பை இப்படி வைத்து உணர்றாங்க. அதுபோல் நமக்கு என்ன செய்கிறாங்க, யோகம் என்று சொன்னால் நம்ம வாமப் பண்ணிக்கணும். எடுத்த உடனே பெரிதாக அப்படி கண்ணு முடியும்னா ஒன்றும் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணுன்றக்காக என்ன பண்ணாங்க, இயமம். முதல்ல இயமம்னா, இயமம் என்றால் எதையெல்லாம் விட வேண்டுமோ விட முடியுமோ அதையெல்லாம் விடணும்னாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, சித்தா மருத்துவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவர் தான் எனக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறவங்களாம் சொல்லுவார், காஃபி விட்டுட்டிங்களான்னு கேட்பார். காஃபி விட்டுட்டிங்களான்னு கேட்டால் நம்ம எங்கே விட முடியுது இல்லையா. காஃபியும் குடிச்சிக்கிட்டு மருந்தையும் சாப்பிட்டா என்ன பிரயோஜனம், கூடாதுன்னு சொல்கிறாரு. முடியல, நம்மளால் அந்த மயக்கத்தை நம்மளால் நீக்க முடியல. அதை தான் முதல்ல சொல்கிறாங்க, யோகத்துக்கு நீங்கள் முயல்கின்றவர்கள் அல்லவா, முதல்ல என்ன பண்ணணும், இந்த உடம்புக்கு ஒத்துக்காத லாகிரி பொருள்னு சொல்லுவாங்க. நம்ம லாகிரி பொருள் என்றால் டாஸ்மாக்கு தான் நினைக்கிறோம். அது அல்ல, காபி கூட லாகிரி மார்க்கு தான். ஏன்னா காபி குடிக்கலன்னா நம்ம ஒரு மாதிரி இருக்குது, எப்போ காபி வரப்போகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. அவன் அதான் சாயங்காலம் ஓடுறான், அவனுக்கு நமக்கு வேறுபாடு கிடையாது. எனவே இது போன்ற குற்றங்கள், உணவினாலே வருகின்ற குற்றங்கள், பொருத்தமில்லாத உணவுகள், வள்ளுவர் சொல்கிறார் மாறுபாடு இல்லாத உண்டின்றார். உடம்பை கெடுக்காத உணவை நாம் சாப்பிடணும் அவர் எழுதியிருக்கிறான் பாருங்கள், மருந்து என்ற அதிகாரத்தில். அவன் யோகிக்கு என்ன என்றால் விலக்கியதை முதல்ல விலக்க வேண்டும், அதான் இயமம். விலக்கியதை விலக்கினால் மட்டும் போதாது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, மாமிச உணவு, ஊன் உணவு யோகத்திற்கு உதவாது சொல்கிறாங்க. மது கூடாது, மதுபோல் இந்த காபி போன்றவை எல்லாம் கூடாது, அப்போ தான் யோகத்துக்கு வர முடியும் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நியமம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வாம பண்ணுறாங்க. நியமம் என்று சொன்னால் விதித்தன செய்தல், புறப்பொருள்மாலாம் இருக்கும். துறவிகளாக இருக்கின்றவர்கள் நீர் பலகால் மூழ்குதல் சொல்லுவாங்க, நீராடல் சொல்ல மாட்டாங்க. நீர் பலகால் மூழ்குதல், அதுதான் துறவிக்குள்ள இலக்கணம். திருவள்ளுவர் அதனால்தான் புறந்தூய்மை நீராளமையும்னார். புறந்தூய்மை நீராளமையும் சொன்ன அந்த குறளுக்கு பரிமேலை என்ன உரை எழுதினார், இதனால் துறவிகளுக்கும் புறந்தூய்மை வேண்டும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம், சமணம் குளிக்க மாட்டான், குளிக்காத சமணம் இருக்கா இல்லையா, அவரை மறுக்கிறார்.
புறந்தூய்மை நீராளமைன்னு சொல்கிறது ஏதோ வெளியில் குளிச்சாத அழுக்கு போயிடுன்னு சொல்கிறாருன்னு அது அல்ல. அவருடைய நோக்கம் என்ன என்றால் துறவிகளுக்கும் புறந்தூய்மை தேவை, அகந்தூய்மை கட்டாயம் இருக்கணும், புறந்தூய்மை தேவை அல்லவா என்றால் புறந்தூய்மை நீராளவை என்ற அந்த தொடர் சமண மறுப்பு கொள்கை. வள்ளுவரை சமணர் சொல்கிறாங்க, இல்லை, அவர் சமணத்தை மறுக்கிறார், குளிக்கக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் முதல்ல போய் குளிடா என்று சொல்கிறார். எனவே இயமம் நியமம். நீர் பலகால் மூழ்கல்றார். நீர் பலகால் மூழ்கல்னா என்ன எழுதுறாங்க உரையாசிரியர்கள்? குளிர்காலத்தில் நீர்கால் பலகால் மூழ்கல்னார். வெயில் காலத்தில் நாமே மூன்று குளிப்போம், காலையில் கொஞ்சம் இப்போ நாங்கள் குளிப்போம். வெயில் காலத்தில் குளிக்கிறதல்ல, குளிர்காலத்தில் கூட நீர் பலகால் மூழ்குதல் என்றால் அது உடலை கட்டுப்படுத்தும். யோகத்துக்கு அது துணையாக இருக்கும். எந்த விதமான வீணான எண்ணங்கள் வராது. எனவே தண்ணீரை தலைமுழுதாக தண்ணீர் ஊற்றி குளித்தால் விகார எண்ணங்கள்லாம் போய்விடும் யோகிக்கு என்பதால் தான் நீர் பலகால் மூழ்குதல். அதே போல் உணவில் சாத்வீக உணவு சொல்கிறாங்க. சாத்வீக உணவாக சாப்பிடுவார்கள் என்றார். தாய்மானவர் ஒரு பாட்டு பாடுறார். துறவையாக இருக்கின்ற பொழுது மரவுரி உடுத்துன்னு ஒரு பாட்டு. மரவுரி உடுக்கின்றேன், மரவுரி உடுத்து வெயிலில் நிற்கிறேன், மழையில் நிற்கிறேன் என்று சொல்கிறவர் என்ன சொல்கிறார்? என்ன சாப்பிட்றேன்னு சொன்னால் உதிர் வனசருகு வாயில் வந்தால் வன்பசி தவிர்த்துன்றார். கண்ணை முடிக்கணும் உட்காருகிற பொழுது மரங்களில் சருகுகள், காய்ந்த சருகுகள் காற்றில் விழுதான், அது நேராக வாயில் விழுதான். உதிர் வனசருகு வாயில் வந்தால் வன்பசி தவிர்க்கிறேன் என்றால் துறவிகள் சருகை கூட சாப்பிடணும், சருகை சாப்பிட்டு கூட பசி நீக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் நியமங்கள். அப்போ தான் யோகத்துக்கு வல்லவர்னு சொல்கிறாங்க. சௌந்தரநகரி என்ற அந்த உமையம்மை பற்றி பார்த்தியா, அம்மாவை பற்றி பாரு, சௌந்தரநகரி. அது சங்கரன் சொன்னான்னு சொல்கிறாங்க, இருக்கட்டும். இன்னொன்று லக்ஷ்மி சகசிரநாமமா இன்னொன்று இருக்கு இல்லையா? அது ஒன்று இருக்கு இல்லையா? லலிதா சகசிரநாமம். லலிதா சகசிரநாமத்தில் அம்மைக்கு சொல்கிற பொழுது அபர்ணா என்று ஒரு சொல் வருது. அபர்ணா என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் எழுதுகிறாங்க என்றால், பர்ணம் என்றால் இலைன்னு அர்த்தம். பர்ணம்னா இலை, அதான் பர்ணசாலை அமைக்கிறான், இலையால் அமைக்கிறான், கூரை போட்டால் இல்லையா இலக்குவன், அது பர்ணசாலை. பர்ணம் என்றால் இலை. அபர்ணா என்றால் இலையை கூட சாப்பிடாமல் தவம் இருந்தாள். பெருமானை நோக்கி இலையை கூட சாப்பிடாமல் தவம் இருந்த லலிதா என்பதனால அபர்ணா என்று ஒரு பொருள் சொல்கிறாங்க. இன்னொரு பொருள், இந்த அபர்ணா என்பதை அபருணா என்று பிரிக்கலாம். பர்ணா என்றால் இலை கூட சாப்பிடாத உமையம்மை. அபருணா என்றால், ருணா என்றால் நோயின் அர்த்தம், நோய் என்றால் கடன் அர்த்தம். உமையம்மை யாருக்கும் கடன் வைக்கிற, எல்லாம் தன்னுடைய கடன்லாம் தீர்த்துட்டான். எனவே ருணம் என்றால் நோய் அல்லது கடன். உமையம்மைக்கு எந்த விதமான கடனும் கிடையாது. எனவே உமையம்மையை வணங்கினால் நமக்கெல்லாம் கடன் நீங்கும் என்று அந்த இடத்துலையும் அபர்ணா என்று கடனை நீக்குகின்றவன், நம்முடைய கடனெல்லாம் நீக்கிறவன் வருது. இதெல்லாம் நியமத்தில் சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கு. அப்போது அஷ்டாங்க யோகத்தில் கொஞ்சம் எடுத்தவுடனே நீங்கள் பிராணாயாமம்னு சொல்லலாம். உபநிடதங்களில் இயமம் நியமம் ஆசனம் சொல்லலை. அஷ்டாங்க உறுப்பில் இயமம் நியமம் ஆசனம் சொல்லலை உபநிடதத்தில். பிராணாயாமத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் இயமம் நியமம் எல்லாம் இயல்பாக எல்லோருக்கும் உரியது, யோகிக்கு மட்டுமல்ல. மது குடிக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தவறாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நெறிமுறைகள் எல்லாம் எல்லாருக்கும் உரியது, யோகத்துக்கு மட்டுமல்ல, யோகிக்கு சிறப்பாக உரியது. எனவே எல்லாருக்கும் உரியது அந்த இயமம் நியமம் ஆசனம். ஆசனம் நமக்கு தெரியும், இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய அதை எடுத்துடுறாங்க. எடுத்து பிராணாயாமம் முதலாகத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாமம் பண்ணுவது போல அந்த யோக நிலைக்கு அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதை இங்கே சொல்கிறாரு. இரண்டாம் பரியங்க யோகத்தால் உணர்வும் பிந்துவும் அந்தக்கரணமும் ஐம்பொறியும் தன்படிப்பட்டு நிற்க, அதுவே பெரிய யோகம். மனசு நினைத்தவுடனே வள்ளலார் இப்படி பாடினார், ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்னார். ஒருமையோடு நினைத்தால் அவன் உத்தமர்னு சொன்னார். தாய்மானவர் என்ன பண்ணார்? பெரிய பாட்டு பாடினார். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவெம் புரிவாயையும் அடக்கலாம் என்றால் அஷ்டாங்க யோகம் மாதிரி அஷ்டாங்க சித்தி. அஷ்டமா சித்தியிலே கந்துக மதக்கரி யானை, மதம் பிடிச்ச யானை கூட கட்டுப்படுத்தலாம். ஒரு சிங்கம் முதுகி மேற்கொள்ளலாம், சிங்கத்து மேலே ஏறி வரலாம். கட்சவி எடுத்தாட்டலாம், கட்சினா பாம்பு எடுத்து ஆட்டலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம் இப்படி வரிசையாக சொல்கிறார். வெண்தடலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், பின்னவரை ஏவல் கொள்ளலாம். இவ்வளவு சொல்லிட்டார்.
சந்தனமும் இளமையோடு இருக்கலாம், சலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகளில் சித்தி பெறலாம். 2 அடி 12 சீர்விருத்தம் 24 சொற்களால் இதை அடக்கிட்டார். இவ்வளோ சித்தி பெறலாம் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுகான் அப்படின்ட்டார். இதெல்லாம் நீ பண்ணலாம்ப்பா சித்தியில். கந்தக வதவக்கரிய வசமாக நடத்தலாம்னு சொல்லி வரிசையாக இதெல்லாம் பண்ணலாம். சலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகளில் சித்தி பெறலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு. எனவே நாம் என்ன பண்ணணும், அந்த யோகத்தில் மனம் அடக்க வேண்டும். அவரே தான் சொல்கிறார், சினமிறக்க கற்றாலும், சினமிறக்க கற்கிறேன் ஆனால் மனம் இறக்க கற்கவில்லையே என்று அவரே பாடுறார். அதனால தான் யோகத்துக்கு மனம் மிக முக்கியம்ல. இந்த அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் சொன்னோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறாங்க, இயமம் நியமம் ஆசனம் என்ற 3ம் உடல் சம்பந்தப்பட்டது. பிராணாயாமம் இருக்கு இல்லையா, பிராணாயாமம் உள்ளமும் உடலும் சம்பந்தப்பட்டது. பிராணாயாமம் செல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஒருமைப்படும். எனவே பிராணாயாமம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, இதெல்லாம் அறிவு சம்பந்தமாக வெளியிலே செல்லாமல் புலன்களாக வெளியே போகும், மனம் வெளியே போகும், போகாமல் உள்ளே இழுக்கும். எனவே அறிவு சம்பந்தப்பட்டதாக இருப்பது என்பது அந்த தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது. அப்புறம் சமாதி என்பது தான் உயிர் சம்பந்தப்பட்டது என்று உடல், மனம், அறிவு, உயிர் என்ற அந்த 4க்கும் உரியதாக இந்த 8 உறுப்புகளை சொல்கிற வழக்கம் உண்டு. நம்ம அதை சொல்கிற வழக்கம் அதான் இங்கே சொல்கிறார். 2ஆம் அடியில் போகம் வட சொல்லாதலால் நிலைமொழியோடு அது இலக்கணம் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறார், தன்படி போகம்னு ஒரு இப்பு இருக்கணும். அங்கே தலைவனும் ஆயிடும் தன்படி போகம் இருக்கு இல்லையா. அப்பா இலக்கணம் எழுதுகிறாங்க. இலக்கணம் தெரிஞ்சவங்களை ஏண்டா இப்பு போட திருமூலரை விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக எழுதுகிறாங்க. போகம் என்பது வட சொல். எனவே பக்கத்தில் வட சொல் வந்தால் சந்தி மிக வேண்டிய அவசியம் கிடையாது. வழி போக இப்பு வழி போகணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வழிப்போக்குன்னு சொன்னால் அங்கே இப்பு போடணும், ஏன்னா போக்கு தமிழ் சொல். எனவே வழிப்போக்கு இல்லை வழிப்போக்கன் என்று இப்பு போடலாம். போகம் என்பது வட சொல். எனவே அங்கே வட சொல்ல இருப்பதாலே சந்தி மிகாது. அதை நம்முடைய பரிமேலழகர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அகர முதல எழுத்தெல்லாம், அப்புறம் என்ன சிந்து ஆதிபகம் தானே, ஆதிபகவன் முதற்றே உலகம் தானே வருது இல்லையா, அது எழுதுகிறார். ஆதிபகவன் விளக்கம் இருக்கட்டும், அவர் என்ன எழுதுகிறார், ஆதிபகவன் வடநூல் முடிவு என்று எழுதுகிறார். என்ன அர்த்தம்னா, இலக்கணத்தில் பொது சிறப்பு என்று 2 வரும். பொதுவான ஒன்று, இப்போ தொழில் என்று சொன்னால் பொது, நெசவு தொழில்னால் சிறப்பு அது இல்லையா, நெசவு ஒரு சிறப்பு தொழில். எனவே சிறப்பும் பொதுவுமாக இருந்தால், பொதுவும் சிறப்புமாக 2 சொற்கள் பெயர் சொற்கள் வந்தால் இடையிலே சந்தி மிகும். அது இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று இலக்கணத்தை சொல்லுவாங்க. சாரைப்பாம்புன்னு எழுதுவாங்க, எல்லாருக்கும் புரியுறதுக்காக சாரைப்பாம்புன்னு எழுதுவாங்க. நெசவு தொழில் என்றால் நெசவாகிய தொழில், நெசவு சிறப்பு, தொழில் பொதுவான சொல், எல்லா உழவு தொழிலாம் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்போ சிறப்பும் பொதுவுமாக வந்தால் சந்தி மிகும். இப்போ ஆதி பகவனில் பகவன் என்பது பொதுச்சொல், ஆனால் கடவுளுக்கு சொல்கிற பொதுச்சொல். சிறப்பு எது என்றால் ஆதி என்ற அடைமொழி. ஆதி என்ற அடைமொழி என்றால் ஆதி எது என்றால் அவன் ஆதியாக இருக்கிறான்னு ஒரு அர்த்தம், முதலாவதாக இருக்கிறான், யாரும் தோன்றுவதற்கு முன்னால் இருக்கிறான்னு ஒரு அர்த்தம். காசு பிள்ளை எழுதுகிறார், ஆதி என்றால் ஆதிசக்தின்னு எழுதுகிறார். ஆதிசக்தியை உடையவன் பெருமான் என்று ஆதிசக்தி என்று எழுதுகிறார். அப்போ அது சிறப்பு தானே. பகவன் பொதுச்சொல், ஆதி என்பது சிறப்பு சொல். அப்போ சிறப்பும் பொதுவாக வந்தால் ஆதி பகவன் இப்பு வரணும், ஆனால் அங்கே இப்பு இல்லை. அதனால் என்ன எழுதுகிறார் பரிமேலழகர், இவ்வளோ விளக்கெல்லாம் சொல்லாமல் ஒரே வரிதான் எழுதுகிறார். ஆதி பகவன் வடநூல் முடிவு, ஆதியும் வடசொல், பகவன் என்று வடசொல், 2 வடசொல் வந்தால் சந்தி மிகாது என்று ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அதுபோல் தான் இங்கே தன் வழி போகம் என்றால் அது வட சொல்லாதலாலே நிலைமொழியோடு ஒற்றுமிகாது போனதில்லை. அப்புறம் உள்ளே என்பது குறை நல்ல வேண்டியதில்லை. தீயதன் நீங்கி நல்லதின் நிற்றல் உணர்வு. உணர்வு என்றால் என்ன என்றால் தீமையை நீங்கி நன்மையிலே நிற்றல், நல்லதையே நாடுதல் தான் நல்லுணர்வுன்னாங்க. நல்லறிவு திருவள்ளுவர் புல்லறிவுன்னு சொல்கிறார். புல்லறிவுனா என்ன அர்த்தம் என்றால் தாழ்ந்த பொருள்களை விரும்புதல், அதான் புல்லறிவு. நிலையில்லாத பொருள்களை அல்லது தாழ்ந்த பொருள்களை விரும்புதல் தான் புல்லறிவு. நல்லறிவு அது அல்ல, உயர்ந்த பொருள்களை நாடுதல் நல்லறிவு. அதுபோல் உணர்வு என்று சொன்னால் தீய உணர்வு வரலாம், எத்தனையோ உணர்வு நமக்கு வரலாம், தீய எண்ணங்கள்.
நல்லுணர்வு என்றால் பெருமானை எண்ணுதல், அதுதான் நல்லுணர்வு. அது என்ன? தீமையில் நீங்கி நல்லதில் நிற்றல் என்ற உணர்வு. அப்புறம் முக்குண வடிவாய் நிற்பன அந்த கரணம். குணம் ராஜசம் தாமசம் சாத்தியம் என்ற 3 குணமாக இருப்பது அந்த கரணம். ஐம்புல வடிவாய் நிற்றல் 5 பொறிகள். புலன்களை வைத்துக் கொண்டுதான் பொறிகள் போகுது. கண் காட்சியை பார்க்கிறது, காது கேள்வியை கேட்கிறது இல்லையா? எனவே பொறிகள் எல்லாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்களை பற்றுகின்றன. அதனால் இதையெல்லாம் முதல்ல அடக்கணும்ல, அந்த கரணத்தை அடக்கணும். உணர்வை நல்லுணர்வாக மாற்ற வேண்டும். 5 புலன்களில் போகின்ற பொறிகளை எல்லாம் அடக்கணும் என்கிறார். திருவருட்பயல்ல ஒரு அழகான குறள், பொறியின்றி ஒன்றும் அறியாத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று அற என்று ஒன்று சொன்னார். புந்தினா அறிவுன்னு அர்த்தம். உயிரை பற்றி நாம் என்ன சொல்கிறோம்? உயிருடைய இயல்பு என்ன, உயிருக்கு ஒரு இலக்கணம் என்ன என்றால் நாம் என்ன சொல்கிறோம்? உயிருக்கு அறிவுதான் குணம். அறிவு என்ற உடைமை உடையது உயிர். உயிருக்கு அறிவு உடைமை பொருள். அறிவு உயிருக்கு குணம் என்று சொல்கிறோம். அதுதான் கிண்டல் பண்ணுறார். அறிவுதான் உயிருக்கு குணம் சொல்கிறீங்க, அது எதையாவது தானே அறிகிறதான்னு கேட்குறார் திருவருட்பயல். தானே அறிகிறதா என்றால் இல்லை, பொறியின்றின்னார். 5 பொறிகள் இல்லாமல் அது அறிய முடியாது. உயிர் அறிவு தானே உள்ளே இருக்குது. அது என்ன பார்க்குது? கண்ணால், காதால், மூக்கால், வாயால் தான் எல்லாம் அறியணும் இல்லையா? எனவே 5 பொறிகளால் புலன்களை, வெளிப்புலன்களை அறிவதல்லவா. இதை போய் அறிவுன்னு ஏன் சொல்கிறேன்றார். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு என்று வேடிக்கையாக சொல்கிறார் என்றால், அந்த பொறிகள் எல்லாம் புலன்கள் வெளி செல்லுகின்றன. அப்போது புலன்கள் வேறு, பொறிகள் வேறு. உயிர் என்ற அறிவு வேறு. அதை எண்ணணும். நான் அறிவுடையவன், புலன்கள் வழி செல்லக்கூடாது என்று தான் தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்ளலையா? தன்னையே நிறுப்பான் சொல்வான். தன்னையே நிறுத்திக் கொள்வதுதான் உயிருடைய ஆற்றல் என்று சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். முக்குணங்கள் வழி செல்லாமல், பொறிகள் வழி செல்லாமல், அந்த கரணங்கள் வழி செல்லாமல் தான் தானாக இருத்தல், உயிர் தானாக இருப்பதுன்றான் என உணர்க. இதனால் பரியங்க யோகி போகத்தால் தனது நிலை நின்றும் தாழாமை கூறப்பட்டது. போகம் இருக்கலாம், அதை ஆழ்ந்து போகக்கூடாது, யோக நிலையை மறக்கக்கூடாது என்று சொல்லி சன்னியாசியாக இருக்கிறவன் சம்சாரியாக போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு போயிடக்கூடாது அல்லவா? யோகத்தில் இருக்கலாம், போகத்தில் இருக்கலாம், யோகம் கெடாமல், யோக நிலை மாறாமல் போகத்தில் இல்லறவாதிகள் இருக்கலாம் என்றுதான் பரியங்க யோகம் என்ற அந்த ஒரு அருமையான பதியை சொல்லியிருக்கிறார். 5 பாட்டு தான் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த நான் நினச்சது இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணுங்க, எழுதணும் இப்போ இல்லையா? இந்த வாரம் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு 18 பாட்டாயா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதையாவது ஒரிஜினல் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஓ, அப்புறம் இன்னும் கொடுக்கல அதெல்லாம். சரி சரி. அப்போ நம்ம 5 பாட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா? சரி, நான் குறுக்கிறது மறந்து போட்டேன்.